இன்னைக்கு நம்ம காலையில வந்திருந்தோம்னா கூட நம்ம அன்னதானம்லாம் சாப்பிட்டுருக்கலாம். மாப்பிள்ளைக்காக பிபி வாங்கியிருக்கோம். உண்மையா இருக்கு, தேர் நல்லா பயங்கரமா பெருசா இருக்கு. பாருங்களே, முருகர் வேற மாதிரி தெரியுது, வேற லெவல்ல. கிரிவலத்துக்கு நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் கிரிவலத்தை. ஓகேங்களா? இப்ப நம்மளை மாதிரி பாருங்க எவ்வளவு பேர் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இங்க சுட 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 இங்க பாரு எவ்வளவு பெரிய டபரால 3 டபரால தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து தைப்பூச திருவிழா. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சிவன்மலை, காங்கேயத்து பக்கத்தில் இருக்கிற சிவன்மலை முருகன் கோயிலுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி போய் கதித்தமலை, நம்ம ஊத்துக்குழி கதித்தமலையில் பார்த்தீங்கன்னா தேர் வீடியோ போட்டிருப்பாரு, அதாவது தேர் இழுக்கிறது, அப்புறம் மேலே எல்லாமே வீடியோ போட்டிருப்பாரு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாயங்காலம் ஈவினிங் டைம் வந்திருக்கோம். காலையில் நம்ம தம்பி அங்கே கவர் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிவன்மலையில் வந்து கிரிவலம் போக போகிறோம். தேர் வந்து நேரம் இழுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம வந்து கிரிவலம் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் மலையை வந்து கிரிவலம் பண்ண போகிறோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தைப்பூச டைம் வந்துருக்கனால செம்ம க்ரௌடு, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. முருக பக்தர்கள் எல்லாமே வந்த வண்ணமாக ஃபுல்லாகவே இருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா பாட்டு அப்படியே வந்து நான் காமிக்கிறேன், எல்லாமே பேசுகிறேன். செம கூட்டமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, முருக பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சிவன்மலையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஓம் முருகா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இருங்க, உங்களுக்கு பேக் கேமரா போட்டு அப்படியே காமிக்கிறேன். நம்ம இப்போ கிரிவலம் தான் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அங்கேயே வந்து வண்டி எல்லாமே பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து மலைக்கு போயிட்டுருக்கோம், மலையோட அடிவாரத்துக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகர், அதாவது மேலே இருக்கார், ஓம் முருகான்னு போட்டு லைட் எரியுது. இன்றைக்கி வந்து நம்ம மேலே வந்து நம்ம போக முடியாது, நம்ம மேலே போய் கவர் பண்ணல. மேலே போக முடியாதுன்னா மேலே போக முடியும். பட் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கிரிவலம் தான் போக போகிறோம். ஏன்னா பௌர்ணமி தெரியுமா, அதனால் கிரிவலம் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம கீழே வந்து அப்படியே வந்து அடிவாரத்தை எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த சைடு எல்லாமே செட்டு போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காவடி செட்டு, அதில் அன்னதானம் எல்லாமே போடுவாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் வந்திருந்தோம்னா கூட நம்ம அன்னதானம்லாம் சாப்பிட்ருக்கலாம். இப்பயும் நம்ம நைட் டைம் என்னங்கிறத பார்ப்போம். பட் 2 பக்கமும் பாருங்களே சூப்பராக பார்த்தீங்கன்னா கரும்பு கடை இந்த மாதிரி டாய்ஸ் ஷாப்ஸு வேறு லெவலில் வைபாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டபம். இந்த மண்டபம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே செட்டு. இது எல்லாமே ஒரு ஊர்லேருந்து, அதாவது இங்கே காங்கேயம் பக்கத்தில் இருக்கிற ஊர், இந்த வெளியெல்லாம் வந்து பக்தர்கள் வராங்கல்ல, அவங்களாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த செட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு நாளுக்கு ஒரு பாருங்கள் 3 நாளுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பாருங்கள் 2 சைடும் பார்த்தீங்கன்னா கரும்பு, அப்புறம் வந்து சாமி பொருட்கள் கடை வேறு லெவலில் இருக்குது. இருங்க, இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. இந்த டைமில் தான் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து இருட்டாகி கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். பேக்கில் தெரியுது தான் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிற ரோட்டு. நம்ம வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிவாரத்தில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே தேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இருட்டு ஆனால் தான் வந்து நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணால் அந்த பக்காவான ஒரு கிளைமேட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அந்த மூணோடைய வெளிச்சத்துக்கும் இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்னாலே வந்து ஃபுல் மூன் இருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸும் ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா வேறு லெவலில் ஒரு வைப் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தைப்பூச வேறையா இந்த டைமில் நடந்தோம்னாலே செம்ம வைப்பாக இருக்கும். ஆல்ரெடி மக்களை இப்போ நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வெஹிக்கிள்ஸ் போகிற அடிவாரம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம்னால் வந்து நம்ம வெளி வண்டிகள்லாம் வந்து மேலே விட்றதில்ல, அதாவது நம்ம கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்றதில்ல. கோவிலோடைய பஸ்ஸஸ் வேணால் வந்து மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இங்கே பாருங்கள் செட்டு போட்டிருக்கோம். கோவிலோடைய பஸ் வேணால் மேலே போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சிவன்மலை அப்படின்னு சொல்லி சூப்பராக அதாவது கோவிலோடைய என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன்மலை அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு லைட்டிங் போர்டோடு வச்சுருக்காங்க. சூப்பர் வாங்க அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து மலை ஏறுற வழி, அதாவது நம்ம வந்து டிவோட்டிஸ் ஃபுட் பாத் வந்து அந்த சைடில் தான் இருக்குது. நம்ம அது வழியாக போய் என்ட்ரன்ஸில் சாமி கும்பிட்டு நம்ம வந்து அடுத்து தேர் பார்க்க போகலாம். இருங்க, நான் உங்களுக்கு தேர் எப்போ இழுப்பாங்க அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கோவிலோடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம மலை ஏற ஸ்டார்டிங் நடந்து போனோம்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்து மலை ஏறி நம்ம மேலே போகணும். இருங்க, நான் பேக் கேமரா போட்டு காமிச்சு
ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 திருப்படிகள் இருக்கு. 400 திருப்படிகளை நம்ம மேலே ஏறினோம்னா வந்து நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வழியில போய் தேரை பார்க்க போறோம். அதே மாதிரி மலை அடிவாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் தான். பார்த்துலேயே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைகள். சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைகள் தான். என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இருக்குது. இந்த செட்டு பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைகள் தான். ஏகப்பட்ட கடைகள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன செட்டாக போட்டு ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் வந்து நம்ம போகணும்னு தெரில. அங்கே தான் கடை இருக்குதுன்னு பார்த்தா இங்கே ஏகப்பட்ட கடைங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளோ கடைகள். அதே மாதிரி சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸோடைய வண்டிகள் இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், மழை பாருங்கள் வேற மாதிரி தெரியுது. ஓகே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு மலை மேலே வந்து விளாக் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இங்கேருந்து ராட்டன் தூரி பாருங்கள், ராட்டன் தூரி வேறு லெவலில் இருக்குது. இப்போதாங்க அப்படியே ஈவினிங் ஆக ஆக தான் பார்த்தீங்கன்னா வைப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த பானிபூரி கடைகள், அதே மாதிரி மற்ற கடைகள், இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி, இந்த மாதிரி கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து தேர் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. இப்போ தான் நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட விசாரித்தோம். தேர் வந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்களாமா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. இப்போ வந்து ஒரு இடத்துல நின்றுக்குமாமா. கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடி தேரை கண்டுபிடிச்சிட்டேங்க. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா தேர் நின்றுருக்கு. நம்ம ஃப்ரெண்டில் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேர் நிற்கிது. பட் ஆனால் வந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வந்து இந்த தேர் இழுப்பாங்களாமா. திருப்பி நாளைக்கு வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நில சேர்ப்பாங்கம்மா. அந்த ஃபைனலாக நிறுத்துவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து வருமாம்மா. கிட்டத்தட்ட 3 நாள் வந்து தேர் இழுப்பாங்களாம்மா. அதாவது இன்னைக்கு காலையில் கொஞ்சம் இழுத்துருக்காங்க, இப்போ சாயங்காலம் கொஞ்சம் இழுத்துருக்காங்க, நாளைக்கு நாளானிக்கு இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பாங்க. இப்போ தேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. இருங்க, நம்ம பேக் கேமரா போட்டு வேறு லெவலில் காமிக்கிறேன். பட்டு தேரை பார்த்ததே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஓகே, நம்ம தேரோடைய ஃப்ரண்ட் சைடில் போகிறோம். வேறு லெவலில் தேரை பார்த்து முருகரை வழிபடுறோம். உங்களுக்கும் டிஜிட்டலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து வேறு லெவலில் தரிசனம் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேருக்கிட்ட வந்துட்டோம். தேரோடைய பேக் சைடு வந்திருக்கோம். தேர் வந்து இங்கிருந்து இப்படியே வந்து கிளம்பியிருக்கு. இது வந்து மலையை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் ஆகுமாமா. ஓகே, வாங்க அப்படியே நம்ம தேரோடைய ஃப்ரண்ட் சைடு போயிடுவோம். இந்த தேர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைப் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா செம்மையாக இருக்குது. தேர் நல்லா பயங்கரமாக பெருசாக இருக்குது. சீரியஸ் கைஸ், இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து உள்ள முருகரை வந்து உங்களுக்கு ஜூம் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, தேரோட சங்கிலி. ஓகே, இங்கேருந்து பாருங்களேன் முருகர் வேற மாதிரி தெரியுது, வேற லெவலில். முருகா முருகா குமரா குகனே. பாருங்க, அங்க ஒரு தேர் நிக்குது, சின்ன தேர். இதுதான் வந்து பெரிய தேர். பாருங்க, நல்லா பூவு, அதே மாதிரி இந்த மாதிரி அழகழகா வந்து கிளாத் எல்லாம் வச்சு வேற மாதிரி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. ஆல்ரெடி பெரிய தேர் ஒரு தேர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன தேர் ஒன்று இருக்கு. எப்பயுமே வந்து பெரிய ஒரு தேர் இருக்குது அப்படின்னா வந்து தொண தேர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட ஒரு தேர் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி அதை காமிக்கிறேன். இந்த தேரில் பார்த்தீங்கன்னா விநாயகர், அம்மனுடைய வேலு, இந்த பக்கம் முருகர் நினைக்கிறேன், 3 பேர்த்தோட இது வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன தேர். இந்த சின்ன தேருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய தேர். ஓகே, இது வந்து முன்னாடி நகரும், அப்படியே வந்து இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய தேர் வரும். உண்மையாக பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போயே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னா வந்து அப்போ தேர் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா தேர் இழுக்கிறத பார்த்துருக்கலாம். பட் நம்ம கிரிவலத்துக்கு வந்தனால நம்ம இந்த டைமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, தேரை பார்த்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அதுவே வந்து சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன தேர், பெரிய தேர், அப்படியே நிலா
இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சீனாக இருக்குது. அதாவது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு இருக்குது. அதாவது ரெண்டு தேருக்கு மேலே வந்து நிலா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் ஒரு வியூவாக இருக்குது. ஓகே, இந்த டைமில் தான் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய கிரிவலம் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மலையை வந்து நம்ம சுற்ற போகிறோம். வேறு லெவலில் ஒரு வைபாக இருக்குது எனக்கு. அப்படியே வந்து இந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா மசாலா பொரி ப்ளஸ் நிலக்கடலை, வேவிச்ச நிலக்கடலையும் வாங்கியாச்சு. ஓகே, அப்படியே நம்ம சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம நடைப்பயணம், அதாவது நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலர் லைட்ஸு அதெல்லாம் வேறு லெவலில் போட்டாங்க. அந்த ஓம் முருகாவோட லைட்ஸு எல்லாமே போட்டாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வியூவாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஜாலியாக கடலை சாப்பிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டு இந்த வைப்பை என்ஜாய் பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்குது. நல்லா சுட நிலக்கடலை. வாங்க அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா அழகாக எல்இடி லைட்ஸு, அதே மாதிரி இந்த ஓம் முருகாவுடைய அந்த போர்டு சும்மா வேற மாதிரி இருக்குது. அதோட வைப்பு தான் இந்த கடைகள் வைப்பு. அப்புறம் நம்மளுடைய சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்க்காக புறக்காவல் நிலையம் இங்கேயே வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த இதில் அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா புறக்காவல் நிலையம் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்மளையே கண்காணிச்சிட்ருக்காங்க, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, வாங்க அப்படியே வந்து நம்ம அப்படியே போவோம். இங்கே பாருங்கள் நீர்மோர் ஊற்றிட்டு இருக்காங்க பக்தர்களுக்காக, நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு போகிறதுக்காக. அது வந்து நிறையா நம்ம அதாவது கிரிவலம் போகிற பாதையில் நிறைய இடத்துல வந்து நீர்மோர், சில இடத்துல அன்னதானங்கள் அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஷாப் தான், தள்ளுவண்டி கடை பாருங்க. இங்கெல்லாம் பாருங்கள் சுட புரோட்டா போட்டிருக்காங்க பாருங்கள், வேறு மாதிரி புரோட்டா போட்டிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தேரெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம அடிவாரத்துக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம், இன்றைக்கி நம்ம வந்ததுக்கு காரணமான கிரிவலத்துக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிரிவலத்தை. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வந்த வழி நம்ம சிவன்மலை, அதாவது மறுபடியும் நம்ம காருக்கு போனோம்னா இந்த ரூட்டு, அதுக்கு அப்படியே பக்கத்து ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிற பாதை, அதாவது மலையை வந்து நம்ம கிரிவலம் சுற்றுற பாதை. ஹாய் சொல்லு மாப்பிள்ள. பாருங்க, நம்ம கூட நம்ம மாப்பிள்ளை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. கரெக்டாக இப்போ அடிவாரத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு காவடி குரூப், அதாவது காவடி செட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரம் செட்லாம் அடித்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்க செட்டு, அதாவது அங்கே எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் சவுண்ட் தான் கேட்குது. இதில் போனோம்னா நம்ம எப்பயும் போல் வெளியே போய் பார்க்கிங் போகிறது. இதில் அதாவது இந்த சைடு ரூட்டில் வந்து நம்ம கிரிவலம் போக போகிறோம். அதாவது நம்ம மலை அடிவாரத்துலேருந்து வந்தோம்னா ஸ்ட்ரெயிட் ரூட்டு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபங்கள்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த சைடு தண்ணீர் பந்தல், நீர்மோர் பந்தல் இருக்குது. ஓகே, நம்ம நடக்க நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படும். இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். பட் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ஃபேமஸ் வந்து தைப்பூச விழாவா, அதில் கிரிவலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாதமே பார்த்திங்கன்னா வராங்க. அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்கே. பட் ஆனால் இதெல்லாமே டக்குன்னு போயிடும். ஏன்னா சீக்கிரம் வந்து சாப்பாடு உள்ளே போட்டுருவாங்க, ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்கும். ஆஹா, வேறு லெவலில் பார்த்திங்கன்னா வைபாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி இதாவது போன வருஷமும் நம்ம இதே மாதிரி வந்து நடக்க வந்திருந்தோம், அதாவது கிரிவலத்துக்கு. பட் இந்த வருஷம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, இப்படி வாங்க நாங்கள் இருப்போம். நம்மளை மாதிரி பாருங்கள் எவ்வளோ பேர் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அப்படியே வந்து நம்ம வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சபரியும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலத்தில் நம்ம கூட வந்து ஜாயின் ஆகிருக்காரு. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அப்போ கூட எதுவுமே சொல்லவே இல்லை. பட் பார்த்தா இப்போ கிரிவலம் சுற்றிட்டு இருக்காரு. ஓகே, வேறு லெவலில் இன்றைக்கி நானும் நம்ம சபரி எல்லாம் சேர்ந்து
கிரிவலம் போகிறோம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு வியூ தெரியுதுங்க. பேக் கேமரா போட்டு காமிக்கு. ஆல்ரைட் இங்கே பாருங்க, இங்கே ஒரு செட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது மண்டபம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த தைப்பூச ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவடி, அதாவது எல்லாத்தோட ஊர்லேருந்து காவடியெலாம் கொண்டு வருவாங்க. இது வந்து ஏதோ எல்லப்பழத்து காவடியை பாருங்கள். அந்த மண்டபம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மண்டபமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்போ போனாலும் வந்து அன்னதானம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காமா. நம்ம 3 டேஸ்க்கு எப்போ வந்தோம்னாலும் அன்னதானம் கிடைக்குமாமா. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து போன வருஷம் வந்து வந்தோம் பௌர்ணமிக்கு, அதாவது தைப்பூசத்துக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்திருக்கோம். பட் நம்ம சபரி அப்படி இல்லையாமா. அதாவது மாதம் பௌர்ணமிக்கு நான் சொன்னல நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வராங்கன்னு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி தான் வராராமா. அதாவது இப்போ நீ மாதம் வரையில அப்போ வந்து இந்த கூட்டம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கா, ஒரு அளவுக்கு இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இப்போ வராங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 500 பேர் வருவாங்க. பாதிக்கு பாதி வருவாங்க. இப்போ வந்து சிவன்மலையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு வேறு லெவலில் ஒரு கூட்டம் இருக்க மாட்டேன் தான் தெரியுது. ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டைம் போகும்போது என்னையும் கூப்பிடு, அந்த மாதிரி வந்துடும். சூப்பராக இருக்குறீங்க. மேலே ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது கோவிலோடைய பஸ் மேலே போகுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. தெரியுது பார்த்தீங்களா, ஒரு யூட்டன் போடுது பார்த்தீங்களா, சூப்பருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கோவில், அதாவது கிரிவலம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நிறையா சாமி கோயில் இருக்குது பாருங்கள். நம்ம சபரி ரெகுலராக வரனால அவர் சொல்லியிருக்காரு. இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்கள். சூப்பர் ஆகா சூப்பருங்க. இங்கேருந்து பார்க்க மழை பாருங்களே, தரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் இருக்குது. இங்கேயும் பாருங்களேன் வேறு லெவலில் பாட்டெல்லாம் போட்டு செமையாக பக்தியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே போட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இப்போ அன்னதானம் வந்து போட்டிருக்காங்க. அன்னதானம் ஸ்பெஷலிட்டிஸ் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, அப்பா செம கூட்டம். ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனும் டைமில் அதே மாதிரி இந்த பௌர்ணமி டைமில் நம்ம வந்து கிரிவலம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பிளானிங் இல்லை. அதாவது சிவன் மேலே முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருந்துச்சு. அந்த கிரிவல பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணது. அதே மாதிரி இதில் என்ன டிஸ்ட்னா சடனாக தான் நம்ம சபரியை நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளாக் வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிற போகும்ல. அதாவது கிரிவலம் வர பக்தர்களுக்கு, நாளைக்கு காவடி வர பக்தர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சுட இங்கே பாரு எவ்வளோ பெரிய டபரால் 3 டபரால் தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நைட்டு வெடி நடக்கிறவங்களுக்கும் சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இருட்டுக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்க, பௌர்ணமி நிலவு. நம்ம லைட் செட்டிங்கே கூட இங்கே தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம நடக்கிறதுக்கு, நம்ம பார்த்து நடக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா சந்திரனே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆல்ரைட் இங்கே வந்து நீர்மோர் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க அப்படியே போய் நம்மளும் குடிப்போம். நீர்மோர் கம்மங்கூழ் கொடுத்துட்ருப்பாங்களாட்ருக்கு. ஆல்ரைட் பாருங்க, கம்மங்கூழ் வேறு மாதிரி நல்லா கொலன்னு நல்லா மோர் ஊற்றி கம்மங்கூழ் கொடுத்துருக்காங்க. வாங்க குடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இப்போ நம்ம கம்மங்கூழ் குடித்தோம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சரி டேஸ்ட். காலையிலேருந்து, அதாவது நேற்று சாயங்காலத்துலேருந்து இங்கே கம்மங்கூழ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்களாமா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வேணுங்கிற அளவுக்கு. அதே மாதிரி கேன்லேயே நம்ம வாங்கிட்டாலும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மங்கூழ் கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு அதை விட அட்டகாசம். டேஸ்ட்டு செம்மைங்க, வேறு லெவல். ரேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அப்புறம் இங்கே முருகருடைய வாகனமான மயில் வச்சுருக்காங்க. ஓகே, சிவாய. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணி மினிமம் ஒரு 15 நிமிடம் ஆயிருக்குமா, ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. அதாவது இந்த டோட்டல் ஸ்டெச்சு, அதாவது இந்த அடிவாரத்துலேருந்து இந்த கிரிவலத்தை, இந்த மலையை ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 8 கிலோமீட்டர்ஸ் வருது. நார்மலாக யூஸ்வலாக நம்ம இப்படி நிற்காமல் நடந்தோம்னா ஒரு எவ்வளோ, அரை மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடலாமா? அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். நல்லா ஸ்பீடாக இப்போ நம்ம சல்லுன்னு நடந்து போனோம்னா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷத்தில். இல்லை கொஞ்சம் நார்மலாக போகும்போது ஒரு 1 ஹவர் to 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்டெச்சை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரிவலம் சுற்றிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த டைம் நம்ம வந்திருக்கோம். நீங்கள் நியர்பை, அதாவது திருப்பூர், அதே மாதிரி காங்கேயம் இந்த டைமில் இருந்தீங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்திருப்பீங்க. மோஸ்ட்லி வராதவங்க இந்த மாதிரி இந்த தைப்பூச டைமு, அதே மாதிரி இந்த பௌர்ணமி டைமில் வந்து நீங்கள் கிரிவலம் சுற்றுனீங்கன்னா ஒரு காடோடைய நம்மளுடைய ஒரு டிவோஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். பாருங்க, இப்போ நம்ம சூப்பராக வந்து இந்த டைமில் நம்ம கிரிவலம் சுற்றுறது எவ்வளோ ஒரு நம்ம உடம்புக்கு மெயினாக ஹெல்த்து. இந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த ஃப்ரெஷ் ஏரில் நம்ம நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்ரு. அதே மாதிரி நம்ம கடவுள் முருகனை நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பக்தர்கள் சைடில் நீர்மோர், சாப்பாடு, ஃபுட்டு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம நீட்டாக சாப்பிட்டு. ஏன் சபரி இந்த மாதிரி நீர்மோர், சாப்பாடு அதெல்லாமே மற்ற டைம் நீ வருவில்லை,
இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம், அதாவது தைப்பூச டைம்ல மட்டும்தான் டைம்ல இருக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி கடைகள் ஏதாவது இருக்குமா ஸ்டாப்ஸ்? அதெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. இடையில வேணா ஒரு இடத்துல வேணா தக்காளி சாப்பாடு யாராச்சும் வேண்டியிருந்தாங்கன்னா அது கொடுப்பாங்க. பக்தர்கள் இப்போ நம்ம வேண்டி ஏதாவது கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீர்மோர் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே ஒரு கோவில் இருக்குது, உள்ள சிவலிங்கம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ஆனால் பக்கத்தில் வந்து கேமரா அலௌடு இல்லை. அதனால் வந்து நம்ம இங்கேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பாருங்கள், அப்படியே வந்து காவடி ஆட்டம்லாம் வந்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து காவடி வச்சுட்டே வந்து கிரிவலம் சுற்றுறாங்க. காவடி அதே மாதிரி இங்கே பாருங்கள் தீர்த்த குடம் பாருங்கள், ட்ரம் செட்லாம் வச்சு வேறு லெவலில் ரெடியாக இருக்காங்க. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காவடி பார்த்தோம்ல, ட்ரம் செட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணி ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கிராக்கர்ஸ், அதாவது வான வெடிக்கல் வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெடிச்சாங்க, நான் அதுக்குள்ளே டக்குன்னு கேமராவை ஆஃப் பண்ணிட்டே இருங்க. அடுத்து ஒரு ஸ்கை ஷாட் போடுவாங்க, அவங்களுக்கு கரெக்டாக கேப்சர் பண்ணிடுறேன். பின்னாடி தான் ட்ரம் செட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சு வந்துருக்காங்க. இன்னும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரம் செட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான் இருக்குது. ஓகே, வேறு லெவலில் நீங்கள் இன்றைக்கி இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, எங்கடா ட்ரம் அதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம கோயிலோடைய பேக் சைடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேதான் கிராக்கர்ஸும் வெடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ட்ரம் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள காவடிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பர். ஆமாம், சபரி தானே கோவிலோட பேக் சைடு. கோவிலோடைய நம்ம பேக் சைடு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே உள்ள ஒரு சாமி இருக்காங்க. சூப்பர் சூப்பர். வாங்க அப்படி நம்ம போவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு வந்து 7:50 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 7:35. கரெக்டாக 7:35. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் 50 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலத்தை சுற்றி வச்சு நம்ம ஃபேமிலிஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டோம். பாருங்கள், ஃபைனலாக நம்ம அந்த எக்ஸிபிஷன் நம்ம சுற்றி வந்தோம்ல, தேர் நின்றுருந்துல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டோம். கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ப்ரோ, 8 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம நடுவில் நீர்மோர் நடுவில் நின்று ஜாலியாக பார்த்து வேடிக்கை பட்டு வந்து 45 நிமிஷத்தில் வந்திருக்கோம்னா, நார்மலாக நீங்கள் நான் ஸ்டாப்பாக நடக்கிறவங்களா இருந்தால் அரை மணி நேரத்தில் சாலிடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து முடிச்சிடலாம். ஓகே, பேக்கில் பாருங்கள் நம்ம முருகப்பெருமானுடைய சிவன் மலை இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம ரைட் சைடில் போயிட்டோம்னா மறுபடியும் நம்ம அடிவாரத்துக்கு போயிடுவோம். இந்த சைடு போயிட்டீங்கன்னா வேறு லெவலில் அந்த வைப்பை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். பட் நம்ம போயிட்டு அப்படியே நம்ம கிளம்புறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். இதை பாருங்கள், சர்க்கேஸு ராட்டினம் எக்ஸ்பிரஸ் ஒரு ஓவராக இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கேஸு ராட்டினம் இந்த வைப்பு இதுக்குள்ளேலாம் நம்ம உள்ளே போனோம்னா அப்படியே வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போல்லாம் நம்ம உள்ளே போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வெளியே வர்றதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாயிடுச்சு. மக்களே, அப்படியே நம்ம வந்தப்போ எப்படி இருந்தது இந்த இடம், இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அப்போ இந்த இடத்த பாருங்க, வேற அந்த அளவுக்கு நம்ம உள்ள கூட்டம் இருக்குது. உள்ளே போனோம்னாலே நம்ம வெளியே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே மேலே ஆட்டமாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்மளோடைய டார்கெட் வந்து இன்றைக்கி கிரிவலம், அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே நமக்கு போதும். மற்றபடி இந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கடைகள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷன் அடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸு வேறு ஏதாவது எக்ஸிபிஷனில் கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து இன்றைக்கி கிரிவலம், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலி ரீச்டு மலை அடிவாரம். மேலே பார்த்தீங்கன்னா மேலேயா எங்கேயோ வந்து ஆர்கெஸ்ட்ரா ஃபங்க்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பக்தி பாடல்கள் பாடுற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது எங்கன்னு தெரியல. பட் பாருங்க, போயிருங்களா சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ காவடியில் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற சவுண்டு கேட்கும் அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த காவடி ஆட்டத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் ட்ரம்ஸ் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 காவடி எடுத்து வேறு லெவலில் வந்துருக்காங்க. காமிக்கிறேன்.
அப்படின்னு நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சரியான கூட்டங்க உண்மையாகவே. இப்போ நம்ம வந்த இதுக்கும் இப்போ வந்து வர கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இன்னும் நைட் ஆக தான் வந்து அந்த காவடி, அதாவது பாத யாத்திரைகள் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்து கேதர் ஆவாங்க. அப்புறம் வந்து கிரிவலை சுற்றிட்டு நாளைக்கு காலையில் தான் வந்து சாமி பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் வந்து தேரெல்லாம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதனால் வந்து இந்த 3 டேஸ்க்கு இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாளுமே பார்த்தீங்கன்னா இங்கே விசேஷம் வந்து வேற லெவலில் தான் இருக்கும். இந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு காவடி, இங்கே ஒரு காவடி அங்கே ஒரு காவடி எல்லாமே டெய்லி வந்து இருக்கிறக்காக தான். கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் வந்து கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். இதே மாதிரி நம்ம சிவன்மலையில், சென்னிமலையில், நம்ம கைத்தமலையில், பழனி, முருகர் கோயில் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை வேணும்னு கேட்டான், அதனால் அவனுக்கு ஒரு பால் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, அப்படியே வாங்க கிளம்புவோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இப்போ ஏதாவது வாங்கணும்ல, அதுக்காக நம்ம மாப்பிள்ளைக்காக பிபி வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் ஜாலியாக வந்து பிபி வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் ஊதிட்டு இருந்தோம். ஓகே, ஜாலியாக வாங்கியாச்சு. நம்ம அப்படியே நம்ம மாப்பிள்ளை கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து சிவன்மலையை கிரிவலை முடிச்சு சூப்பரான ஒரு அன்னதானம் போட்டாங்க. வேறு நாள் சாப்பிட்டாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் இந்த திருவிழா, அதாவது சிவன்மலை திருவிழாவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், செம்ம வைப்பாக இருக்குது. காவடி எல்லாமே வந்துட்டு இருக்கு. கூட்டம் சரியான கூட்டம். மழை பாருங்கள் பின்னாடி வேற லெவலில் க்யூட்டாக செம்மையாக தெரியுது. ஓகே, பாய் பாய் பாய்.